அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை பெறும் என்று இந்தியா டுடேவின் ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் கருத்து கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் 98 முதல் 120 இடங்கள் வரையில் முன்னிலை பெறக்கூடும் என்று இந்தியா டுடே கருத்து கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை பெறும் என்று இந்தியா டுடேவின் ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் கருத்து கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். நீங்க தொடரலாம். கணிப்புகள் ஒவ்வொரு நாளும் வெளியிடக்கூடியதை நாம் பார்த்து வரோம். இதுவரை 5 கருத்துக்களை பார்த்திருக்கக்கூடிய சூழல இந்தியா நிறுவனம் ஆக்சிஸ் மை இந்தியா சொல்லக்கூடிய கருத்து கணிப்பு நிறுவனத்துடன் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு என்பது தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பிடிக்கக்கூடிய அளவிலான எண்ணிக்கையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆட்சி அமைப்பதற்கு 118 இடங்கள் பெரும்பான்மை தேவை. அப்படியான சூழலில் தமிழக வெற்றிக் கழகம் 120 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவருடைய அந்த கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கிறார்கள். திமுக அதிமுக முன்னிலை பெறும் என்று இதுவரையிலும் கருத்து கணிப்பில் வெளியாகக்கூடிய சூழலில் முதல் கருத்து கணிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலுடைய முடிவுகளின் பொழுது முன்னிலை வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவருடைய கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் 98 முதல் 120 இடங்கள் வரையிலும் முன்னிலை பெறக்கூடும் என்பதுதான் ஆக்சிஸ் மை இந்தியா டுடே நிறுவனத்தினுடைய அந்த கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறது. அதேபோன்று தமிழ்நாட்டில் அதிமுக 22 முதல் 32 இடங்கள் வரையிலும் முன்னிலை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்பு என்பது இதுவரையிலும் வெளியாக இருக்கக்கூடிய கருத்து கணிப்பிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பாக பார்க்க முடிகிறது. மற்ற கருத்து கணிப்புல யார் முன்னிலை பெறுகிறார்கள் என்பதில் திமுக முன்னிலை பெறுவதாக 3 கருத்து கணிப்பிலும் அதிமுக முன்னிலை பெறுவதாக 2 கருத்து கணிப்பிலும் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டில் தாவேக முன்னிலை பெறுவதாக தற்பொழுது ஆக்சிஸ் மை இந்தியா என்ற நிறுவனம் தங்களுடைய கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்பு என்பது மும்முனை போட்டி என்று தேர்தல் களத்துல மக்களுக்கு சந்திக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் வேட்பாளர்களுடைய பிரச்சாரத்தை கண்டு அரசியல் களத்தில் சொல்லக்கூடியதை பார்த்தோம். அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்து கணிப்பும் வெளியாக இருக்கக்கூடியது பார்க்க முடிகிறது. எனவே 3 கட்சிகளுக்கு மாறி மாறி முன்னிலைக்கான அந்த வாய்ப்புகளை இந்த கருத்து கணிப்பு வழங்கக்கூடிய நிறுவனங்கள் வெளியிடக்கூடியதை பார்க்க முடிகிறது. களத்தில் தேர்தலுக்கு பிறகாக வாக்களித்திருக்கக்கூடிய எண்ணிக்கையை பொறுத்து அந்த வாக்காளரிடம் ஒரு கேட்கக்கூடிய இந்த கருத்து கணிப்புகளை பொறுத்து இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை இந்த நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கின்றன. அதில் ஆக்சிஸ் மை இந்தியா டுடே நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்புல திமுக கூட்டணி 92 இடங்களிலிருந்து 110 இடங்கள் வரையிலும் முன்னிலை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுக கூட்டணி 22 இடங்களிலிருந்து 32 இடங்கள் வரையிலும் வெற்றி பெறுவதற்கான முன்னிலை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோன்று தமிழக வெற்றிக் கழகம் 98 இடங்களிலிருந்து 120 இடங்கள் வரையிலும் முன்னிலை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்பு தாவேக முன்னிலை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். 6 கருத்து கணிப்புகள்ல முதல் கருத்து கணிப்பு நிறுவனமாக தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்.